ராஜசேகர் சார் 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல மத அடையாளங்கள் அவதூறு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நிய நாட்டு சக்திகள் இங்க இந்தியாவுக்குள்ள கலவரம் செய்வது போன்ற காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் மிக தீவிரமான புகார்கள். அதனால்தான் இது மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா ரீஜனல் ஆபீசர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அவர் பார்க்கல இப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். சார், ஒவ்வொரு படத்திற்கும் இவ்வளவு நுணுக்கமாக பார்த்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சர்டிஃபை பண்ணுதா, இல்ல இந்த படத்துக்கு அப்படிங்கும் போது இதுக்கு ரொம்ப கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கிறதா சிபிஎஃப்சி? வணக்கம் அரவிந்த். முதலாவதாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சிபிஎஃப்சி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில கீழே வர்றது. ஸோ இதுல வழக்கமா முன்னணி வழக்கறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், பொது சேவையில் ஈடுபடும் சோசியல் ஆக்டிவிஸ்ட், இவங்கெல்லாம் சென்சார் போர்ட் மெம்பர், பிலிம் சென்சார் போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவர் RO இருப்பார். ஒரு ஸ்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் அப்பாயிண்ட் பண்ற மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 25 to 50 பேர் இருப்பாங்க. ஒரு படத்துக்கும் ஒரு 4 பேர் ஆட் பண்ணுவாங்க. அது ரொட்டேஷனல் பேசிஸ்ல. இப்படிதான் அந்த படத்தை சென்சார் போர்டு ஸ்கிரீன் பண்ணுவாங்க, அதை பார்ப்பாங்க. நான் ஒரு 4-5 ஆண்டுகள் சென்சார் போர்டு மெம்பரா இருந்தேன் தமிழ்நாட்டில். அப்போ இதே விஜயோட படம் தலைவா நான் தான் சென்சார் பண்ணேன். அப்புறம் இனம் அப்படின்னு சொல்லி கேமராமேன் அவர் சந்தோஷ் சிவன், அவர் இந்த இலங்கை போர் பத்தி எடுத்த படம். அதுல என் கூட மெம்பர்ஸா இருந்தவங்க ஒரு 4 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நான் மட்டும் ஆதரவு தெரிவிச்சேன். ஆதரவு தெரிவிச்சு அவங்க கேட்ட கட்டு, அந்த கட்டை பார்ஷியல் கட்டா பண்ணி அந்த படத்தை சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நான் ஃபைட் பண்ணேன் ஒரே ஆள். இது எல்லாமே அந்த அறைக்குள் நடந்தது. சோ இப்படிதான் அது நடக்கும். அப்போ அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வெளியில இருப்பாங்க, அவங்க முன்னாடி நடக்காது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம். சோ அவங்களை கூப்பிடுவோம். சோ இந்த கட்ஸ் சொல்றோம் அப்படின்னு இந்த மெம்பர் சொல்றா, இந்த மெம்பர் சொல்றான்னு சொல்லும் போது அந்த ரீஜனல் ஆபீசர் சொல்லுவாரு, இதெல்லாம் நீங்க கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்சிடர் பண்றோம். திருப்பி ரீவியூவிங் ஆஃப் தி சினிமா இருக்கும். சோ அப்போ அக்செப்ட் பண்ணி 4 சர்டிபிகேட் இருக்குது, UAUAS. சோ 4 கேட்டகரியில சர்டிஃபை பண்ணுவோம் ஒரு படத்தை. அப்படி நான் இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல ஒரு 20-30 படம் நான் சர்டிஃபை பண்ணேன். ஐ வாஸ் இன் தி கமிட்டி, அந்த சென்சார் போர்ட் மெம்பர்ஸ்ல. சோ இந்த படம் ஒரு வித்தியாசமா, இட் இஸ் டெஃபினெட்லி ஐ see this. என்னுடைய ஒப்பீனியன் இது, மத்தவங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். இது இதுல தவறு இருந்தா அதை கட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா விஸ்வரூபமும் அப்படிதான் நான் தான் ஹேண்ட் பண்ணேன். விஸ்வரூபம் 1 நான் வழக்கறிஞரா அந்த வழக்கை நான் ஹேண்டில் பண்ணேன். துப்பாக்கியும் நான் வழக்கறிஞரா அந்த கேஸ ஹேண்டில் பண்ணேன். சோ இதே விஜய் படம். சோ இந்த சென்சார் போர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். ஒரு வழக்கறிஞரா எப்படி இது நீதிமன்றத்துல அணுகணும்னு நானே ஹேண்டில் பண்ண நிறைய விஷயம் எனக்கு தெரியும். சோ இப்போ இந்த விஷயத்துல சென்சார் போர்டு ரிவிஷன் கமிட்டி போது அங்க UA கொடுத்துடுறாங்க, அதுக்கு மேல கட்டு சொல்றாங்க, அதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் போறாங்க, ஒரு சிங்கிள் பெஞ்ச் UA கொடுத்தது சரின்னு சொல்லி அவங்க போறாங்க. அதுக்கு மேல சென்சார் போர்டு இமீடியட்டா உடனே மறுநாளே டிவிஷன் பெஞ்ச், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு போறாங்க. அங்க அந்த ஆர்டர்ஸ் ரிசர்வ் இன்றைக்கு அது ரிமாண்டட் பேக் டு தி சிங்கிள் ஜட்ஜ். ஒரு அவங்க டிஸ்மிஸ் பண்ணாம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்க பிரேயரை மட்டும் மாடிஃபை பண்ணுங்க, மாடிஃபை பண்ணி நீங்க அங்க உங்களுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஒரு படம் பாருங்க, இது எல்லாம் தாண்டி ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம், அதாவது கலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீடம் எல்லையில்லா ஃப்ரீடம். கிரியேட்டிவிட்டிக்கும் கலைக்கும் நம்ம இந்த மாதிரி தடை போடுவது ஒரு கிரியேட்டருடைய எண்ணங்களையும் ஒரு கிரியேட்டர் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பையும் நீங்க தடுக்கிறீங்க, அவங்க நசுக்கிறீங்க. உங்களுடைய
எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரியேட்டர் படம் செய்ய முடியாது. இதுதான் த லக்ஸரி ஆஃப் சினிமா அண்ட் சீரியல்ஸ் சீரீஸ். இப்போ வந்து யூடியூப்ல உங்களுக்கு வெப் சீரிஸ்லாம் சென்சார் கிடையாது. பட் திரைப்படம் என்பது ஒரு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபை பண்ணும்போது அந்த நார்ம்ஸ்குள்ள தான் வரும். இதுல வந்து குறைகள் இருக்கலாம். நான் வந்து ஐ அம் நாட் பொலிட்டிசைசிங் தி ஹோல் ஃபில்ம். அதுல இருந்தா அந்த கட்டை எடுத்துட்டு கொடுக்க வேண்டியதுதான். இதுல வந்து மதம் இருக்குது. எவ்வளவு படங்கள் விஸ்வரூபம் 1 நான் ஃபுல்லா படம் பார்த்திருக்கேன், நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து சொன்னாலும் கட் கொடுத்தவொன்னு 11 கட்டு கொடுத்தோம், ரிலீஸ் ஆயிடுச்சு படம். சோ அதே துப்பாக்கி. சோ இதெல்லாம் இத வந்து போய் தடுத்து ஒரு கலைஞன் என்போம் நான் விஜய்க்காக சொல்ல, ஒரு கிரியேட்டர் அந்த கிரியேட் பண்ண ஒரு மூவிய ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் நீங்க வந்து நசுக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படையா ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு செயலா தான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, மெயின்டெனபிலிட்டி ஆஃப் தி பெட்டிஷன் தான் சொல்றாங்க. You don't have the right to make a movie ன்னு சொல்ல டிவிஷன் பெஞ்ச். ஓகே. இந்த நீங்க வந்து you didn't give an opportunity. எந்த கிரவுண்ட்ல வந்து ரிமாண்ட் பண்றாங்கன்னா சிங்கிள் பெஞ்சுக்கு சிபிஎஃப்சி கிட்ட நீ கவுண்டர் வாங்காம நீங்க தனியாவே ஆர்டர் போட்டீங்கன்னா ரிமாண்ட் பண்றாங்க. புரியுது. சோ டெக்னிக்கலி லீகலி நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல தான் அது ரிமாண்ட் பண்றாங்க. அதுல வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாதன்னு யாரும் சொல்ல. பட் இதுல வந்து இஃப் யூ கீனா வாட்ச் பண்ணீங்கன்னா the underlying message is very clear. It is politics, politicking. அதாவது அரசியல் செய்வதற்காகவும் பல ரீசன்ஸ். அது விஜய் என்பதால் அரசியல் கட்சி ஆரம்பித்ததால் அவருக்கு ஏற்படும் சிக்கல் என்பது மற்ற பொதுவெளியில் பேசப்படுகிற ஒரு கருத்து. ஆனா நீங்க சட்டப்படி சிபிஎஃப்சி ரூல்ஸ் பிரகாரம் இந்த படத்தை தடுப்பது என்பது தவறு. இந்த காலதாமதம் தேவையில்லாத ஒன்று. இந்த ஃபிலிம் சர்டிபிகேஷன் இஷ்யூ பண்றது ஒரு 4 மணி நேரத்துல இஷ்யூ பண்ண வேண்டிய சர்டிபிகேட்டை 2 மாசம் 3 மாசம் இழுப்பது என்பது இதுல வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இட் இஸ் மை இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ஓகே சார். நான் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் சொல்றேன், ஒரு முன்னாள் சென்சார் போர்டு உறுப்பினராகவும் நான் சொல்றேன். இதுல அந்த இலங்கை போற படம் எடுத்த இனம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சந்தோஷ் சிவன் தான் அதுல டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்ப இருந்த மெம்பர் சொல்லும் போது நான் ஒரு ஆள் தனியா அதை ரிலீஸ் பண்ணேன், ஃபைட் பண்ணி அந்த ஸ்பாட்லயே. இது வந்து பின்னாடி வெளியில வந்து பேசுறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே அந்த ரூம்குள்ள அந்த படம் பார்த்த உடனே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம். இல்ல நீங்க வெளியில வந்து பேசிட்டு திருப்பி மறுநாள் போய் பேசுறதெல்லாம் கிடையாது. எவ்ரிதிங் ஹஸ் டு பி டிசைடட். நோட் எழுதி ஸ்பாட்லயே நம்ம எழுதணும். நம்ம கொடுத்திருப்பாங்க ஒரு பேடு, எந்தெந்த கட்டு வேணும், எது கருத்து, நம்மளுடைய கருத்தை எழுதணும். இந்த சீன் இந்த டைம்ல வர படத்துக்கு இந்த சீன்ல இங்க இருக்குது வயலன்ஸ் இருக்குது, இங்க அனிமல் கொடுத்திருக்காங்க, இங்க வந்து வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து கடவுளை அவங்க வச்சிருக்காங்க. அந்த டைமிங்கோட எழுதணும் படம் பார்க்கும்போது. அதான் சென்சார் போர்டு மெம்பரோட பணி. அப்படி சொல்லும் போது அது இருந்தா அதை கட் பண்ணிட்டு கொடுத்தா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதை நான் வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ அந்த கட்சிக்காகவோ நான் பேசல. நான் பியூர்லி ஆன் லீகல் அண்ட் மெரிட்ஸ் தான் பேசுறேன். லீகல் பாயிண்ட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் தான் சொல்றேன். இதுல வந்து இதை தடை செய்வதோ தடுப்பதோ ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் நசுக்குவதோ குரல் விலையை பிடித்து நசுக்குவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அமைதியா இருப்பவர்கள் கிரியேட்டர்ஸ் நாளைக்கு அவர்கள் எடுக்கும் படத்துக்கு இதே பிரச்சனை வரும்போது அவங்க பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள். அப்கோர்ஸ் இந்த படத்துல ஹீரோ பெரிய ஆளு, ப்ரொடக்ஷனோ பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு வந்து இந்த டிலே இஸ் நாட் மச். ஆனா வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி வீட்டை அடமானம் வைத்து சொத்தை வித்து படம் எடுப்பும் ப்ரொடியூசருக்கு இந்த நிலைமை நடந்தால் அவன் தற்கொலை தான் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிடுவாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணி அவன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்து தியேட்டர்ஸ்க்கு வித்து அதுல வர லாபத்துல மினிமம் கேரண்டி எம்னு சொல்லுவாங்க. மினிமம் கேரண்டில ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிலே வந்து இட் will only create more disaster for the movie. விஜய் படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இது லாஸ் இல்ல, விஜய் ஃபேன்ஸ்க்கு வேணா லாஸ். ஓகே சார் வணக்கம் சார். இது ரிவ்யூ கமிட்டி வந்து இதற்கு மேல் தான் அமைப்பார்களா இல்ல ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ரிவ்யூ கமிட்டி அமைக்கப்படாதா சார்? இல்ல, ரிவ்யூ கமிட்டி வந்து இதுக்கு மேலதான் அது வந்து
ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ரிவ்யூ கமிட்டி. ஓகே. அது ஒரு ரீஜனல் ஹெட் இருப்பாரு, ஆள் இருக்க மாட்டாரு. அதுக்கு மேல இருக்க ஒரு ஆபீசர் வருவார் ரிவ்யூ கமிட்டில. வேற மெம்பர்ஸ், அதாவது இந்தியா முழுவதும் இருக்கிற மெம்பர்ஸ் பாப்பாங்க. ஓகே. அவங்க அந்த ரிவ்யூ கமிட்டில வேற மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப பார்த்த மெம்பர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி. சோ அதுல பார்த்து அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க. சரி, ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்சார் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபியரன்ஸ், ஈவன் அமைச்சர் கூட அந்த துறையின் அமைச்சர் கூட இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அதுதான் சட்டம். சரி. ஆனா இப்போ நான் வந்து உடனே நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு கணக்கு போட்டுறாதீங்க. காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டு காலம் சென்சார் போர்டுல எந்த படத்துக்கும் காங்கிரஸ் இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது. நீங்க விசாரிச்சு கூட பார்க்கலாம். ஓகே. ஏன்னா அந்த ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம், ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவிட்டி கொடுக்கிற மரியாதை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி. அதாவது அந்த போர்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா அதுல அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. அதுல வந்து நிறைய நியூட்ரல் பீப்புளும் இருப்பாங்க, பயஸ்ட் ஆள் இருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற சென்சார் போர்டு மெம்பர்ஸ் வந்து பியூர்லி ஒரு ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. வேற பொதுமக்கள் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸோ கிரியேட்டர்ஸோ உள்ள இல்ல. ஓகே. சினிமா துறையை சார்ந்தவங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட், அதாவது ஒரு நியூட்ரல் லாயர்ஸ், அன்பயஸ்டா பார்க்கக்கூடியவங்க யாருமே இல்ல. ஒரு ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்வர்கள் மட்டும்தான் சென்சார் போர்டு உறுப்பினராக இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் பேசுறீங்க, ஆனா ஒரு விஷயத்தை பேசவே மாட்டீங்க. சென்சார் போர்டு இப்ப இவ்வளவு பிரச்சனை காரணம் மத்திய பாஜக அரசு. அதை ஏன் யாரும் சொல்ல பயப்படுறீங்க? சம்பந்தமே இல்லாம கரூர் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு, நீங்களே பெட்டிஷன் போட்டு சிபிஐக்கு போயிடுச்சு. திமுக அரசுக்கு பேச வரவே இல்லை. எனக்கும் திமுக அரசுக்கு எந்த தொடர்பும் நேரடியாவோ மறைமுகவோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு தாமோதர் பிரகாஷ் தான். அவர் தான் ஏதாவது தெரியும் சொல்லுவாரு, அதோட போன் பண்ணுவோம். அப்ப இப்போ அவர் போன் எடுக்க மாட்டாரு. இப்பெல்லாம் டிவில பேசினாதான் உண்டு. சரி. இருக்கும் போது கரூர் பிரச்சனைக்கும் திமுக சம்பந்தமே சிபிஐல செங்கை பத்மநாபன் இந்த இதுல பார்த்தா அரவிந்த் அக்ஷன் டிபேட்ல பார்க்கறதும் சரி. ஆனா ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அரசியல் வேறு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்க தனியா பார்க்கணும். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா அதை விவாதம் பண்ணோம். இது பியூர்லி பீயிங் பொலிட்டிசைஸ்ட். இது அரசியல் உள்நோக்கத்துக்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் விஜயை கார்னர் பண்ணுவதற்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆனா இத விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே வெளியில பேசுறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் உலகத்துக்கே தெரியும். சரி, நல்லது சார். இல்ல நல்லது பாருங்க, இலை மறைவு காய் மறைவா நான் பேசுறதுல கூட நீங்க யாரும் பேசுறது இல்ல சார். நான் ஓபனா சொல்றேன் பாருங்க, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் யூஸ் பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் யூஸ் பண்றாங்க, சிபிஐ யூஸ் பண்றாங்க, சென்சார் போர்டா யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தரால் இது வரைக்கும் வாய் தந்திருக்கீங்களா? நான் பேசுறேன் உங்களுக்காக, பொது மனிதனாக. நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளவுதான். சரி சார், ரொம்ப நன்றி. இதை பேசுவதற்கு விஜய் கட்சியில யாருக்கும் திராணியும் இல்ல, தைரியம் இல்ல. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. சரி.